வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசிக்கு வாரம் ராசி பலன். ராசியை குரு பார்வை செய்கிறாரு. ராகு கேதுக்கள் 12ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு கேதுவும், ராகு 5ஆம் இடத்திற்கு வராரு. அதே போல் இந்த வாரத்தில் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சடைகிறாரு. இப்போ இந்த வாரம் 4 கிரகங்கள் பெயர்ச்சடைகின்றன. அந்த வகையில் இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் ஒரு நிதானமான ஒரு அமைப்பில் இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுடைய ராசியை பார்க்கிறதுனால சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இப்போது உங்களுக்கு உண்டாக போகிறது. 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார். அதனால் சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, அவர் 7ஆம் பார்வையாகவும் ஒரு பார்வை செய்கிறாரு 3ஆம் இடத்தை. அதனால் இது அவருடைய வீடு, தனுசு மனை என்பது அவருடைய வீடாகவே இருப்பதனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமான அமைப்பு அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இப்போது உங்களுக்கு உண்டாகிறது. சகோதர வகையில் நல்ல ஒற்றுமை ஏற்பட போகிறது. 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்ப்பதனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை அமைப்பு உண்டாக போகிறது. அதே போல் இந்த வாரத்தில் சந்திரன் 13, 14 ஆகிய தேதிகளில் நீச்ச அமைப்பில் இருந்தாலும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று செவ்வாய் 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறாரு. அதனால் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும், தொழிலில் வருமானம் சிறப்பாக இருக்கும். அதே போல் கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரமாக இருக்கிறது. உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் ஒரு தெளிவான அமைப்பு உடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இனி வரும் காலங்கள் சிறப்பான காலமாக அமையுது. கிரகங்கள் அனைத்து கிரகங்களும் சாதகான அமைப்பில் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சனி இந்த பெயர்ச்சி 6ஆம் இடத்திற்கு சென்று குருவின் பார்வை உங்களுக்கு ராசியில் படுவதனால வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பும், வேலை இழந்தவர்களுக்கு இப்போது இன்னொரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும், வேலையில் இருந்த சுமைகள் குறையக்கூடிய அமைப்பும், கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. அதே போல் ராசிக்கு அதிபதி உச்ச அமைப்பில் 6ஆம் இடத்துல இருப்பதனால் வெளிதூரத்தில் வசிக்கக்கூடிய நண்பர்களுக்கு அவர்கள் நினைத்தபடியான சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அதே போல் அடுத்து வரக்கூடிய அமைப்புகள் சாதகமான ஒரு அமைப்பில் சுக்கிரனுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசியை பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாவதனால, அதே போல் புதனும் உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய பாக்கியாதிபதி உங்களுடைய ராசியை பார்ப்பது என்பது சிறப்பான அமைப்பு. மன ரீதியிலும் ஒரு தெளிவான அமைப்பு. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம்.